الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் வற்றாத பெருங்கருணையும் அவனுடைய அன்பும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரிலிருந்து அவர்களை பின்பற்றி வாழ்ந்து நடந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும், இன்னும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலும் இறைவனுடைய அபிவிருத்தியை பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்களின் மீதும், நாளை கியாம நாள் வரை வாழவிருக்கிற எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய மகத்தான கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி காட்டிய கடமையாக இருக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவில் பேசக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு தந்து அதை பார்வையிடக்கூடிய பாக்கியத்தையும் கேட்கக்கூடிய திறனையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களில் பலருக்கும் இறைவன் தந்திருக்கிறான். பொதுவாகவே உலகத்தில் எந்த ஒரு படைப்பை போன்றும் இல்லாமல் எல்லா படைப்பினங்களுடைய அந்தஸ்துகளையும் மதிப்புகளையும் மிஞ்சக்கூடிய அளவில் மனிதனுடைய படைப்பு மிகவும் பிரமிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் எல்லா படைப்பை விடவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற படைப்பு மிகப்பெரிய ஒரு படைப்பு, அற்புதமான படைப்பு மனிதன் என்கிற படைப்பு. இந்த மனித சமுதாயத்தை இறைவன் எதை வைத்து சிறந்தது என்று சொல்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு இறைவன் தந்திருக்கிற பகுத்தறிவை வைத்து இறைவன் அவனை சிறப்பித்து காட்டுகிறான். ஏனென்றால் மனிதனுக்கு ஓடக்கூடிய இரத்தங்களை போன்று ஐந்தறிவு படைக்கப்பட்ட பிராணியினுடைய உடலிலும் இரத்தங்கள் ஓடுகிறது. மனிதர்களுக்கு நரம்பு இருப்பதை போல பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் நரம்பு இருக்கிறது. ஊர்வன பரப்பன என்று எல்லா விலங்குகளுக்கும் அந்த நரம்பு தளங்கள் இருக்கிறது, இரத்த ஓட்டங்கள் இருக்கிறது, உயிர் அணுக்கள் இருக்கிறது, மனிதனுக்கும் இருக்கிறது. ஆனால் எல்லாம் ஒரு சேர இருந்தாலும் கூட, எல்லாம் எல்லா படைப்புகளில் இருந்தாலும் கூட, மனித படைப்பில் உலகத்தில் எந்த படைப்புக்கும் தராத தனிச்சிறப்பை இறைவன் வழங்கியிருக்கிறான் என்றால் அது இந்த பகுத்து அறிவது, ஒன்றை சரியா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிற மனிதனை இறைவன் தனி ஒரு இடத்திற்கு கொண்டு போய் வைக்கிறான். அது இருந்தால் மனிதன் எந்த அளவிற்கு சிந்தனை செய்து எதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதையெல்லாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான். ஒரு சாதாரண ஆர்வில் ரைட் வில்பர் ரைட் என்கிற ரைட் சகோதரர்களை வைத்து இறைவன் என்ன செய்கிறான்? மகத்தான ஒரு விஞ்ஞானத்தை படைக்க வைக்கிறான், உருவாக்க வைக்கிறான். பிளைட் அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க.
சாதாரண ஒரு நதியிலே உட்கார்ந்து கொண்டு பறவை எப்படி பறக்கிறது என்று பார்க்கிறார்கள். பறவை பறக்கிறது என்றால் அதே போன்று நாமும் ஒன்றை உருவாக்கலாமே என்று ஒவ்வொரு கட்ட முயற்சியாக எடுக்கிறார்கள். தோல்வியை தருகிறார்கள். முயற்சியை கைவிடாமல் செய்து பார்க்கிறார்கள். பல்வேறு விதமான சிந்தனைகள் தோன்றுகிறது. இறுதியில் அவர்கள் சிறந்த ஒரு படைப்பை, விமானத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இன்னைக்கு அதுலதான் ஹஜ் உம்ரா போயிடலாம் நம்ம போயிட்டு வர்றோம். அல்லாஹ் யாரை வச்சு கண்டுபிடிக்கட்டும், யாரை வச்சு உருவாக்க வைக்கட்டும், அவனுக்குள்ள மூளைதான் நமக்கும் இருக்கிறது. டாக்டர் அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலகத்திலே தனித்து விளங்கினார். சிந்தனையாளர் என்று மக்கள் எல்லாம் போற்றப்படுகிற அப்துல் கலாம், அவருக்கு என்ன மூளை ஞானம் இருக்கிறதோ அது போன்றுதான் எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. அவர் பயன்படுத்தினார், நாம் பயன்படுத்தவில்லை. ஆர்வில் ரைட், வில்பர் ரைட்டுக்கும் என்ன மூளையை, சிந்தனை இறைவன் தந்தானோ அதே ஒரு திறனைத்தான், ஆற்றலைத்தான் நமக்கும் தந்திருக்கிறான். ஆனால் அதை பயன்படுத்துவதிலே, புரிதலிலே மாறுதல் ஏற்படுகிறது. அதனால் ஒருவர் மேலே இருக்கிறார், இன்னொருவர் கீழே இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, எந்த ஒரு ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டாலும், கடைகளை எடுத்துக்கொண்டாலும், ஒருவன் முதலாளியாகவும் இன்னொருவன் தொழிலாளியாகவும் இருக்கிறான். முதலாளியா இருந்தவன் பிறந்ததிலிருந்தே முதலாளியா இருந்தானா? கிடையாது. தொழிலாளியாகத்தான் அனைவரும் இருந்தோம். படிப்படியாக முன்னேற்றத்திற்கான பாதை என்ன என்று தேர்வு செய்து அதன்பால் நம்முடைய முயற்சிகளை, இலக்குகளை எட்டினோம். அதுக்கப்புறம் முதலாளி என்கிற ஒரு அந்தஸ்தை பிடித்து நமக்கென்று பணியாளர்களை அமைக்கிறோம். அப்ப இத்தனை திறம்படைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, சக்தியை இறைவன் இந்த பகுத்தறியக்கூடிய பக்குவத்தில் நமக்கு தந்திருக்கிறான். எல்லா விஷயத்திலையும் பார்க்கிறோம். நம்ம ஒரு தண்ணி குடிக்க போறோம். தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட அது சுத்தமானதா இல்லையா? எவ்வளவு பார்க்கிறோம். சுத்தம் இல்ல, அது ஒரு மாதிரி டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூடு பண்ணி சாப்பிடுவோம். வேற தண்ணி இல்லைன்னு சொன்னா சூடு பண்ணி சாப்பிடுவோம். இதுதான் பகுத்தறிவு. நாய்க்கும் மாடுங்கிறது தெரியுமா? அழுக்கு தண்ணியை கூட்டிட்டு போய் வச்சாலும், எடுத்துட்டு போய் வச்சாலும் அது குடிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியாது அதுல என்ன கெமிக்கல் இருக்குது, அதுல என்ன வைரஸ் கிருமிகள் இருக்குன்னு அந்த மாடுக்கோ நாய்க்கோ தெரியாது. அப்ப இந்த ஒரு ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் எந்த மாதிரியான வணக்கங்களை செய்ய வேண்டும், இறைவனுக்கு எப்படிப்பட்ட அடிபணிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன். மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சில உறுப்புகளை பற்றி இறைவன் சொல்லுகிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், நாம் உங்களுக்கு 2 கண்களை தரவில்லையா? வலிசானன், ஒரு நாவை தரவில்லையா? வஷபத்தைன், 2 உதடுகளை தரவில்லையா என்று இறைவன் ஒவ்வொரு அருட்கொடையை பற்றியும் சொல்லுகிறான். இறைவனுடைய அருட்கொடையை பற்றி பேசுவதாக இருந்தால் அவ்வளவு லட்சக்கணக்கான அருட்கொடைகள் இருக்கிறது. நம்முடைய கண் முன்னால் இன்றைக்கு எவ்வளவு அருட்கொடை இருக்கிறது, எவ்வளவு அருட்கொடைகளை நாம் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தாத அருட்கொடைகள் எவ்வளவு இருக்கிறது. அப்ப இந்த கண்ணை எடுத்து பாருங்க, மனுஷனுக்குள்ள இந்த கண்ணு, இந்த கண்ணை வச்சுதான் எல்லா வியாபாரத்துல இருந்து, குடும்பத்துல இருந்து எல்லா விஷயத்திற்கும் கண்ணை வைத்துதான் பயன்படுத்துறோம். கண் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், இருளாகவே அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். தன்னுடைய தந்தையை பார்த்திருக்க மாட்டான், தாயை பார்த்திருக்க மாட்டான், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை பார்த்திருக்க மாட்டான், சமூகத்திலே நல்லது கெட்டது எது என்று தெரிய மாட்டான். கேள்விப்பட்டு கேட்பான், காது கொடுத்து பார்க்க முடியாது. தனக்கென்று ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாலும் அதை அவனால் பார்க்க முடியாது. இவ்வளவு சோதனைகளை, சங்கடங்களை மனதிற்குள்ளாக ஒரு மனிதன் வைத்து வாழுகிற பொழுது அதை கண் முன்னால் பார்த்து வாழுகிறோம். இருந்தாலும் கூட அல்லாஹ் தந்திருக்கிற அந்த கண்ணை இறை வழியில் நாம் எப்படி எல்லாம் செலவிடுகிறோம், அல்லது இறைவன் தடுத்திருக்கிற காரியங்களில் எதையெல்லாம் நாம் செலவிடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். வலிசானன், உங்களுக்கு நாவை தந்திருக்கிறோம். இந்த நாவை வைத்து நம்முடைய பேச்சுக்களிலே, நடவடிக்கை பழக்க வழக்கங்களிலே, பிற மக்களிடத்திலே பேசும் பொழுது, பழகும் பொழுது அல்லாஹ் தந்திருக்கிற அந்த அருட்கொடை செல்வமான நாவை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்துறோம்.
ஆனா அதனுடைய விளைவு மறு உலகத்திலே நமக்கு காட்டப்படவிருக்கிறது. அந்த மனுஷன் வந்து சொல்லுவான், சம்பந்தப்பட்ட மனுஷன் வந்து மறுமை நாள்ல சொல்லுவான், என் மேல போய் சொன்னான், அவதூறு சொன்னான், என்னை திட்டுனா, வயசு போகாதா என்னை திட்டுனா, வயஸ்டி குத்திமானுடைய ரத்தங்களை ஓட்டினான், குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிற பொழுது சம்பந்தப்பட்ட அந்த மனுஷன் அல்லாஹ் என்ன செய்வான், அப்படியே நரகத்துல தூக்கி போடுவான். அப்ப இந்த நாவை வைத்து நம்முடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்தது, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சில விஷயங்களை முன்கூட்டியாக சொன்னால்தான் அதனுடைய பிரதிபலங்கள் நமக்கு விளங்கும். என்னன்னு கேட்டா, நோய்கள்ல பலவிதமான நோய்கள் இருக்குங்க. பலவிதமான நோய்கள், லட்சக்கணக்கில் நோய் இருக்குங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவிட்டிஸா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல வேலைகளை பார்ப்பார்கள், எல்லாம் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கும். திடீரென்று அவங்க வந்து மௌத்தாகிடுவாங்க. நல்லதான பேசினாரு, நல்லதான பழகிட்டு இருந்தாரு, திடீர் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும் பொழுது இவருக்கு வந்து இந்த நோய் இருந்துச்சு, அது கவனிக்காம இவர் விட்டுட்டாரு, அது வந்து இப்ப தாக்கிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சில பேருக்கு பார்க்கணும், நோய்கள்ல பல விதத்துல வெளிப்படையாக தெரியும், வலி அதான் அவங்களால தாங்கவே முடியாது. சில பேருக்கு சிறு சிறு நோய் இருக்கும், அது அப்பப்போ வந்துட்டு போகும், எட்டி பார்த்துட்டு போகும், கொஞ்சம் கொஞ்சம் வலியை தந்துட்டு போகும், எச்சரிக்கை செஞ்சுட்டு போகும். ஆனால் நோயிலேயே மிகப்பெரிய கொடூரமான நோயாக, அதாவது சில டாக்டர்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதற்கு மருந்து இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது என்றால், நம்ம இன்னைக்கு சமகாலத்தில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மதுரையில வந்து எல்கேபி நகரை சார்ந்த ஒரு சகோதரர், காதர்கனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரர், அவர் வந்து நம்மளை வந்து அணுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, மருத்துவ உதவி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அணுகிறார். என்னப்பா, என்ன மருத்துவ உதவி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு சில விஷயங்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். வாய் வழியாக சொல்லும் பொழுதே நம்மால் அதை கேட்க கூட தைரியம் இல்லை என்கிற என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நோயினுடைய தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அதுலேயும் சில போட்டோஸ்களை எல்லாம் அவர் வந்து கண்ணு முன்னாடி காட்டுறார். என்ன நோய் இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி காட்டுறாரு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த நோய் என்ன அப்படின்னு சொன்னா அவரு வரிசையா காரணங்களை சொல்றாரு. பிறந்ததுல இருந்து என் பிள்ளைக்கு வந்து இப்ப 5 வயசு ஆகுது, பிறந்ததுல இருந்து என் பிள்ளைக்கு வந்து வேர்வை வந்து வெளியே வரவே இல்லை. மனுஷனாக யார் பிறந்தாலும் வேர்வை என்கிற அந்த சுரப்பி வந்து வரணும், அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய கிருமி நாசிகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அரும் அடையாளம். அந்த அடையாளம் அந்த பிள்ளைக்கு இல்லை, வேர்வை சுரக்காது. அதே மாதிரி கிளைமேட்டுக்கு தக்கன மாதிரி உடல்கள் மாறும். இந்த வேர்வை சுரக்காததுனால உடல் என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த கிருமிகளை எல்லாம் உள்ளேயே இருந்து அது என்ன வேலை செய்யுமோ அதை செய்து உடலை அப்படி அரிக்க ஆரம்பிக்கிறது. சதைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து இறுதியில் எலும்பையும் தாண்டி எலும்பையும் அரித்து உள்ளே செல்லுகிற. ஆனால் அல்லாஹ் இது அவங்களுக்கு கிஃப்ட் என்ன வச்சிருக்கான் தெரியுமா, வலிக்கவே மாட்டேங்குது. நீ போட்டோவை பாத்தீங்கன்னா சதைகளை எல்லாம் தாண்டி இந்த முட்டியிலையும் காலையும் எலும்பு தெரிகிறது. மனிதனுடைய எலும்பு வெளியே தெரியும், ஸ்கேன் எடுத்ததை போல வெளியே தெரிகிறது. ஆனால் அது அந்த பிள்ளைக்கு வந்து வலியே கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த பிள்ளைக்கு செஞ்ச கிஃப்ட். இந்த வேதனையை வந்து அல்லாஹ் இந்த நிலையில அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சின்ன பிள்ளை தாங்குமா? அதான் லா இக்ராஹு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த மனிதனையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். அந்த ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம் நம்ம, அதையெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அப்ப அதை சிந்திச்சு பாருங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த எலும்பை அரிச்சு
அந்த பெண் பிள்ளைக்கு தெரியாமலேயே இந்த கால் கட்ட வரல் கீழே விழுந்துருச்சு. சதையை அரிச்சு, எலும்பு அரிச்சு, கால் கட்டவர்கள் அதாவே கீழே விழுந்துருச்சுன்னா வைங்களேன். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, நோயினுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கிற. பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்து கொண்டே போகிறது. இப்ப நாம் இதுல பெற வேண்டிய பாடம் என்னவென்று கேட்டால், அவங்க வந்து அணுகிறாங்க, மருத்துவ உதவி கேட்கிறாங்க. மருத்துவ உதவிங்கிற இரண்டாவது. நம்ம படிப்பினை பெற வேண்டியது என்ன? நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், நம்மை எப்படி வைத்திருக்கிறான். நம்ம ஒரு காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி வந்து விட்டால் எவ்வளவு துடிக்கிறோம், தாங்க முடியவில்லை. நம்முடைய பிள்ளைக்கு சிறு அடையாளம், நோய் அடையாளம் தொட்டுவிட்டால் உடனே மருத்துவமனை அணுகிறோம், டாக்டரை அணுகிறோம், என்ன விஷயம் என்று உடனே தீர்வு காண முயல்கிறோம். அதே போன்று நாம் எல்லாம் உருதாய் மக்கள், ஆதமுடைய பிள்ளைகள். அந்த வயிற்றிலிருந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பெண் பிள்ளையும். அப்ப நம்ம அல்லாஹ்விற்கு அருட்கொடை செலுத்துவது ஒன்று. இன்னொன்று, இது மாதிரியான நோய்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கிருபையால் நமக்கு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு போகாமல், இதை தீர்வு காணுவதற்குண்டான வழிகள் என்ன, எதை வைத்து நாம் தீர்வு காண வேண்டும். அதாவது முஸ்லிமா இருக்கிறனால இன்ன வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மதுரையில பார்க்காத டாக்டரே கிடையாது. எல்லா இடத்துலயும் அவங்க பார்க்கிறாங்க. பார்த்தும் அவங்களால என்ன செய்ய முடியல, கிளினிக் பண்ண முடியல, கொடுக்க முடியல. இறுதியாக நீங்க கேரளாவுக்கு போங்க, அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் சரி பண்ணுவாருன்னு சொல்லி எல்லா மக்களும் சொல்றாங்க. அந்த டாக்டர், அந்த மருத்துவமனை சிறப்பிற்குரிய மருத்துவமனை. இந்தியாவிலேயே இந்த மாதிரி குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கறதுல 2வது இடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மருத்துவமனை பேர் வாங்குகிறது. அப்ப அங்க போய் அவங்க பார்க்க போறாங்கன்னு வைங்களேன். அப்ப அல்லாஹ் நமக்கு தரவில்லை. இது மாதிரியாக பாதிக்கப்பட்டவருக்கு நம்மாலான முயற்சி என்ன? நான் கொடுக்கிற அந்த ஒவ்வொரு ரூபாயும் அல்லது பல்லாயிரக்கணக்கான பணத்தொகையும் அவர்களுக்கு போய் சேர்ந்ததென்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட், அது எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, அல்லாஹ் நமக்கு என்ன செய்யவிருக்கிறான் என்பதெல்லாம் நாம் புரிய வேண்டும். இதே மாற்று மதத்தவர்களாக இருந்தால் இந்த மாதிரியான சோதனையெல்லாம் அவங்க தாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த கொள்கை பாடம் அறிவுறுத்தல் அல்ல, நமக்கு அறிவுறுத்தது கொள்கை பாடம். இவ்வளவு சோதனை வந்தாலும் நீங்க பாதுகாத்துக்குங்க. அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு விருப்பமான 2 கண்ணை பறித்தால் அதற்கு அவன் பொறுமையாக இருந்தால் அந்த 2 கண்ணுக்கு ஈடாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். மனிதனுடைய உயிர் ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல போயிருச்சா, அந்த உயிருக்காக அழுதன பொழுதனைக்கும் அழுகாமல் பொறுமை காத்தால் அந்த நேசத்திற்குரிய உயிருக்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். பல்வேறு ஹதீசுகளை பார்க்கிறோம். அதனால அவர் முயன்று கொண்டே இருக்கிறார். என்ன நாள் நடக்கட்டும், உயிர் இருக்கிற வரை, கடைசி மூச்சு வரைக்கும் என் பிள்ளைக்கு அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி இருக்கிறானோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த நிலையில் அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு இந்த விஷயத்தில் நமக்கு அல்லாஹ் எந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து புகழ வேண்டும். ஒன்று. 2வது, அந்த ஒரு சிறு பிள்ளைக்கு, அந்த ஒரு சகோதரிக்கு நம்மாலான பொருளாதார உதவிகளை அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும். முதல் கட்டமாக அங்கே சென்று போவதற்கே 30,000 ரூபாய் நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். கேட்டாங்க, 30,000 ரூபாய் நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா அங்க போன உடனே என்ன செய்வாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, நிறைய ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அங்கே தங்கி அவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு வீட்டு வாடகை, எங்கேயாச்சும் தங்கணும்னா சாப்பாடு செலவு, இது மாதிரியான சூழல்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால் சிரமத்தை முன்னிட்டு நம்மை அணுகியிருக்கிறார்கள். நாம் பெரிய ஒரு கூட்டமாக இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் உதவி செய்ய வேண்டும் என்கிற பக்குவமும் நல்ல ஒரு குணமும் மனமும் இருந்தது என்று சொன்னால் நம்மாலான முயற்சிகளை, பணிகளை நாம் செய்வோம், உதவிகளை செய்வோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட நல்ல பாக்கியசாலியாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.
السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் மாபெரும் கிருபையால் அவனுடைய மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே நாம் அறிவிப்பு செய்ததை போல செப்டம்பர் 16 முதல் 26 வரை 10 நாள் பேச்சாளர் பயிற்சி முகாம் NTF சென்னை தலைமையிலே நடைபெறவிருக்கிறது. அதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் இளைஞர்களை அனுப்பி வைத்து, நம்முடைய குடும்ப மக்களை அனுப்பி வைத்து பயன்படுகிறார்கள். ஆக மதுரை மாவட்டம் சார்பாக நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோ சொந்தக்காரர்களோ தெரிந்தவர்களாகவோ யாரும் இருந்தால் அவர்களை தாவா பணியில ஈடுபடுத்தப்படுவதற்கு, ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக ஆக்குவதற்கு 10 நாள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்குண்டான பொருளாதார செலவுகள், இடவசதிகள் எல்லாமே இலவசமாக தரப்படவிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக என்னென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட சில இடங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அதுல தொழுகையில கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை எங்கன்னு கேட்டா, சுஜூதுல நீங்க இருக்கும் பொழுது சுஜூதுல என்ன திக்ருகளை ஓதணுமோ அந்த திக்ருகளை ஓதி முடித்ததற்கு பின்னால டைம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு விருப்பமான தேவையான விஷயங்களை கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக நிராகரிக்க மாட்டான், கண்டிப்பாக உங்களுக்கு செய்வான் என்கிற அடிப்படையில் சொல்றாங்க. அதே மாதிரி தஹஜ்ஜத் நேரத்துல நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காது கொடுத்து கேட்கிறான், நமக்கு விரைவில் பதில் சொல்வான் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அதுபோல நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலை ஜும்மாவில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நபிகள் நாயகம் குறிப்பிட்டே சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் விரைவில் அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பதில் சொல்வான் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அது என்ன இடம் அப்படின்னு கேட்டா, நம்ம தொழுகையினுடைய கடைசி நிலை அத்தஹியாத் இருக்குல்ல, அந்த அத்தஹியாத்துல ஓதப்படுகிற துவாக்களை எல்லாம் நம்ம ஓதணும். ஸலவாத்து மற்ற துவாக்களை எல்லாம் ஓதி முடித்ததற்கு பின்னால் இமாமும் அந்த துவாவை ஓதினாலும் வைங்க, நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்கும், டைமிங் இருக்கும். அப்ப நம்ம விரைவாக ஓதி முடிச்சுட்டா கூட, டைம் இருந்தா கூட, நமக்கு முக்கியமான தேவைகள் எதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த அத்தஹியாத்துல நம்ம விரைவாக கேட்கணும். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த 5 வயது சிறுமிக்கும் நீங்க துவா செய்யுங்க. அதனுடைய நோய் பூரணமாக பரிபூர்ணமாக குணமடையும் நீங்க துவா செய்யுங்க. அவனுடைய பெற்றோருக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய தேவைகளையும் கேளுங்கள். அந்த பெண் பிள்ளை மருத்துவ செலவுக்காக அல்லாஹ்வுடைய மாபெரும் பொருத்தத்தை நாடி தாராளமாக வாரி வழங்குங்கள். தனியாக கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் நிர்வாகிகளை அணுகி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.